மயான கொலை நடந்துட்டு இருக்கும்போது காளி வேஷம் போட்டவங்க காலேஜுக்குள்ள வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? விழுப்புரம் மாவட்டத்துல இருக்க பாலி அப்படின்ற ஊர்ல ஒரு காளி கோவில் இருக்கு. அந்த கோவில் பக்கத்திலே பூர்ணா அப்படின்ற உமன்ஸ் காலேஜும் இருக்கு. அப்படி இருக்க போன அமாவாசை அன்னைக்கு அந்த கோவில்ல மயான கொலை கொண்டாட இருந்தாங்க. அப்ப அதே ஊரை சேர்ந்த ரவி, அப்புசாமி, கர்ணா அப்படின்ற 3 பேர் காளி வேஷம் போட்டு வெறி கொண்டு ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப சரியா கொடலை புடுங்குற டைம் வரும்போது அந்த 3 காளி வேஷம் போட்டவங்களும் கொடலை புடுங்கறத விட்டுட்டு பக்கத்துல இருந்த காலேஜுக்குள்ள ஓடி இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு யாருக்கும் ஒண்ணும் புரியல. காலேஜுக்குள்ள இருந்து எல்லாரும் மிரண்டு போய் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிருக்காங்க. அப்புறம் அந்த காளி வேஷம் போட்டவங்க காலேஜ் ஃபுல்லா சுத்தி சுத்தி ஆக்ரோஷமா யாரையோ தேடி இருக்காங்க. ஆனா அவங்கள காணோம். அதே டைம் போலீஸ் வந்துருச்சு. ஆனா அந்த காளி வேஷம் போட்டவங்களை அரெஸ்ட் பண்ணி எதுக்கு காலேஜுக்குள்ள வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க சொன்னது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே காலேஜ்ல தான் என்னோட பொண்ணு படிச்சா. அவள் அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ற பாண்டியராஜ் அப்படின்ற வாத்தியார் ஏமாத்தி அவளை கெடுத்திருக்கான். அந்த வீடியோவும் எடுத்து மிரட்டி இருக்கான். அதனால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. சோ அந்த வாத்தியார பழி வாங்க தான் நாங்க காளி வேஷம் போட்டு அவனை கொலை பண்ண காலேஜுக்குள்ள வந்தோம்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அதே டைம் அந்த பாண்டியராஜ் தன்னோட குடும்பத்தோட மேல்மலையனூர் கோயிலுக்கு மயான கொலையை பார்க்க போயிருக்காரு. பட் அங்க வேற யாரோ காளி வேஷம் போட்டவங்க அந்த பாண்டியராஜ சூளத்தால குத்தி அவனோட வயித்தை கிழிச்சு கொடூரமா அவனை சாகடிச்சிட்டு கூட்டத்தோட கூட்டமா மறைஞ்சு போயிட்டாங்க. சோ ஊருக்காரங்க பேசிக்கிறது என்னன்னா, அந்த பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்த பாண்டியராஜனை காளியே கொண்டு தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு நம்புறாங்க.